சிறிய குட்டி கதை தன்னம்பிக்கை கொண்ட குருவி. வணக்கம் குழந்தைகளே. இன்று நாமொரு அழகான கதையை கேட்கப் போகிறோம். இதன் பெயர் தன்னம்பிக்கை கொண்ட குருவி. இந்த கதையில் நம்முடைய சிறிய குருவி எப்படி பெரிய பாடம் கற்றுக்கொண்டான் என்று பார்ப்போம். கதை ஆரம்பம். ஒரு பெரிய காடு இருந்தது. அந்தக் காடில் பல்வேறு பறவைகள் இருந்தன. ஒரு சிறிய குருவியும் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒருநாள் கடுமையான புயல் அடித்தது. பல மரங்கள் விழுந்தன. குருவியின் கூடு சிதறிப் போய்விட்டது. அந்தக் குருவி மிகவும் வருத்தமடைந்து மற்ற பறவைகள் உதவி கேட்கச் சென்றது. குருவி, என்னுடைய கூடு நாசமாகிவிட்டது. யாராவது எனக்கு ஒரு புதிய கூடு கட்ட உதவுவீர்களா? ஆனால் பெரிய காகம் கூறியது, நாங்கள் ஏற்கனவே சொந்த கூடு அமைத்துவிட்டோம். நீ உன் வழியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பொன்னி மைனா கூறியது, நான் மிகவும் சின்னவளாக இருக்கிறேன். உனக்கு உதவ முடியாது. குருவி மிகவும் சோகமாக இருந்தது. ஆனால் அது ஒரு முடிவு எடுத்தது. நான் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நான் என்னால் முடிந்த முயற்சி செய்து என் கூடை மீண்டும் கட்டிக்கொள்ள வேண்டும். அந்தக் குருவி மெதுவாக, பொறுமையாக சிறிய கிளைகள், இலைகள் மற்றும் ரேஷிகள் கொண்டு புதிய கூடு கட்டத் தொடங்கியது. ஒரு சில நாட்களில் அது அழகான கூடு கட்டிவிட்டது. மற்ற பறவைகள் ஆச்சரியப்பட்டு கூறின, அருமை! நீ நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தாய். தன்னம்பிக்கை இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். கதை முடிவு. நீதிக் குறிப்பு. பிள்ளைகளே, இந்தக் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தன்னம்பிக்கையுடன் இருப்பது மிக முக்கியம். தனது முயற்சியிலே விட்டுவிடக்கூடாது. தன்னம்பிக்கை, கடின உழைப்பு இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.